வணக்கம் அன்பு நண்பர்களே. ஸோ தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய 39 நாடாளுமன்ற தொகுதிகளில் யார் ஜெயிப்பாங்க, யார் வெற்றி பெறுவதற்கான வாய்ப்புகள் இருக்கு. எலெக்ஷன் 4ஆம் தேதி, ஜூன் 4ஆம் தேதி ரிசல்ட் வரும். பாருங்க, உங்களை பாரு, நானும் ஓட்டு போட்டேன். பாருங்க, ஓட்டு போட்டு அந்த நகமே வளர்ந்துருச்சு, லைட்டாக தெரியுது பாருங்க. ஸோ ஓட்டு போட்டுட்டேன், நானும் ஓட்டு போட்டுட்டேன். ஸோ இந்த வீடியோ எதுக்காக அப்படின்னா, என்னுடைய ஜோதிட திறமை இந்த உலகுக்கு நிரூபிக்க. ஏற்கனவே 2019 எம்பி எலெக்ஷன்ல 40 தொகுதிகளுக்கு நான் போட்டேன். அதுல 32 தொகுதிகள் சரியா வந்தது. 8 தொகுதி மட்டும் தான் தப்பா போனுச்சு. அதுல குறிப்பா தேனி தொகுதியில ஏடிஎம்கே தான் ஜெயிக்கணும் நம்ம ஆணித்தரமா சொல்லியிருந்தோம். அதே மாதிரி பாண்டிச்சேரியிலையும் நம்மளோட கணிப்பு சரியா வந்தது. ஸோ கிட்டத்தட்ட 40 தொகுதிகள்ல 32 தொகுதிகள் கரெக்டா வந்தது, 8 தொகுதிகள் தவறானுச்சு. அது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம். ஸோ அப்ப 40க்கு 38 32 போது 80% சரியா சொல்லியிருந்தோம். அந்த 2019 இருந்து இப்ப 2024 அந்த 5 வருஷத்துல நானும் நிறைய ஜோசியம் படிச்சேன். நானும் கொஞ்சம் எக்ஸ்பீரியன்ஸ் ஆயிட்டல. அந்த அனுபவத்தோட இந்த முறை போடுறேன். இது உறுதியா ஜெயிக்குமானா தெரியாது, என்னுடைய ஆராய்ச்சி. இதை இந்த 40 தொகுதி எப்படி எதன் அடிப்படையில் கணிக்கப்பட்டதுன்னா, முதல்ல ஒரு ஃபர்ஸ்ட் ஆப்ஷனா நான் எடுத்துக்கிட்டது அவங்களுடைய டேட் ஆஃப் பர்த். உதாரணத்துக்கு பாத்தீங்கன்னா, நம்ம அரக்கோணம் அப்படின்னா ஜெகத் ரட்சகன், அவருடைய டேட் ஆஃப் பர்த் விக்கிபீடியால கிடைக்கும். அவருக்கு எத்தனை குழந்தைங்க, அவங்களுடைய வாழ்க்கை, அவர் இது வரைக்கும் 3 முறை சட்டமன்ற தேர்தலில், 1 முறை ஏடிஎம்கேலையும், 1 முறை ஜானகி அணிலையும், 3 முறை அவருடைய டேட்டா அவர் வீடியோ நான் சொல்லும்போது சொல்றேன். ஸோ அவர் பாத்தீங்கன்னா 2009 வெற்றி பெற்றார், 14 நிக்கல, 19 வெற்றி பெற்றார், 2004 வெற்றி பெற்றார். இப்ப கிட்டத்தட்ட அவர் 4வது தேர்தல். ஒரே ஒரு முறை மட்டும்தான் அவர் இது வரைக்கும் நம்ம தோத்துருக்காரு. மீதி எல்லா முறையும் அவர் ஜெயிச்சிருக்காரு. சட்டப்பேரவை தேர்தலில் 4 பாராளுமன்றத்தில் அவர் தோத்தது கிடையாது. சட்டப்பேரவை தேர்தலில் திருப்போரூரா அவர் ஜெகத் ரட்சகன் பாத்தீங்க அப்படின்னா, அவருடைய விக்கிபீடியாவில் இருக்க டேட் 15/8/1950 காலை 11 மணிக்கு கலிங்கமலை, விழுப்புரம் மாவட்டத்தில் பிறந்தார். ஸோ அவருடைய ஜாதகத்தை வச்சு பார்க்கும் பொழுது 1980 உத்தரமேரூர்ல அவர் எம்எல்ஏ வெற்றி பெற்றார். திரும்ப 84 செங்கல்பட்டுல வெற்றி பெற்றார். திரும்ப 89 உத்தரமேரூர்ல தோத்து போயிருக்கார். திரும்ப 1999 எம்பி எலெக்ஷன், இதுக்கு மேல அவர் எம்எல்ஏல நிக்கல. 99 அரக்கோணத்துல வெற்றி பெற்றார். திரும்ப 2009 அரக்கோணத்துல வெற்றி பெற்றார். திரும்ப 2014 ஸ்ரீபெரும்புதூர்ல வெற்றி பெற்றார். இப்ப 2014 ஸ்ரீபெரும்புதூர்ல வெற்றி பெற்றார். இப்ப திரும்ப 2019 அவர் பாத்தீங்க அப்படின்னா அரக்கோணத்துல நிக்கிறார். சோ இப்ப இவருடைய ஜாதகப்படி இவருக்கு எத்தனை குழந்தைங்க, இவருடைய எப்ப கல்யாணம் ஆச்சு, இவருக்கு எப்ப கொலை ரைடு, எந்தெந்த பிரச்சனை வந்ததுன்ற டேட்டா வச்சு இவருக்கு எத்தனை, அதாவது டேட் கன்ஃபார்ம் 15/8/1950 பிறக்கும் பொழுது காலையில 6 மணில இருந்து அடுத்த நாள் காலையில 6 மணி வரைக்கும் 12 ஜாதகம் போட்டு அதுல அவருக்கு எத்தனை குழந்தைகள், எப்ப கல்யாணம் ஆச்சு அப்படின்ற பழைய ரெக்கார்டை வச்சு அவருடைய டேட் ஆஃப் பர்த், டைம் ஆஃப் பர்த் நான் கணிக்கப்பட்டிருக்கேன். இதுக்கு பேர் நஷ்ட ஜாதகம்னு சொல்லுவாங்க. ஒருத்தருக்கு ஜாதகமே இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் அவருக்கான, அதாவது ஒருத்தருக்கு ஜாதகம் இல்லாத பட்சத்தில் அவர்களுக்கு எப்படி நேரத்தை கணிப்பது, ஒரு டேட்டு மட்டும் தெரிஞ்சிருக்க உத்தேசமா. இப்போ ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா, இப்போ 1980களுக்கு மேல பாத்தீங்கன்னா டிஜிட்டல் கிளாக் வந்துருச்சு. எல்லா ஆஸ்பத்திரியுமே குழந்தை பிறந்த நேரத்தை குறிச்சு கொடுத்தாங்க. இதே 1950கள் 60களில் பிறந்தவங்களுக்கு எல்லாம் பாத்தீங்கன்னா வீட்லயே பிரசவம் அதிகமாகும். அப்போ வீட்லயே அந்த ஏரியால வயசான பாட்டி யாராவது ஒருத்தர் இருப்பாங்க, அவங்க கொஞ்சம் அது எக்ஸ்பர்ட்டா இருப்பாங்க, பிரசவத்தை பண்ணி விட்டுருவாங்க. எப்போ பிறந்துச்சுன்னு கேட்டா, காலையில மில்லுல சங்கூதர நேரம், காலையில மில்லுல சங்கூதர நேரம், காலையில ரயில் மேற்குல போன நேரம், காலையில என்எஸ் பஸ் வந்த நேரம், காலையில ஒரு மதியானம் ஒரு 4 மணி வாக்குல சூரிய அஸ்தமனம் ஆகிற நேரம், சாயங்காலம் சங்கூதர நேரம், நைட்டு 10 மணி வாக்குல படம் விடுற நேரம், ரெண்டாவது ஷோ விடுற நேரம், ஃபர்ஸ்ட் ஷோ விடுற நேரம், இப்படிதான் சொல்லுவாங்க. இது நான் சொல்றது ஓரளவுக்கு இப்ப பிறந்தவங்களுக்கு கிடையாது. நான் சொல்றது 1960 50களில் பிறந்தவங்களுடைய ஜாதகங்கள்ல இப்படி இருக்கும். ஸோ அப்படி அவங்களுக்கு டைம் கண்டுபிடிக்கிறதுக்காக கண்டுபிடிக்கப்பட்ட முறைதான் நஷ்ட ஜோதிடம். இதை நான் யார்கிட்ட கத்துக்கிட்டேன்னா, மாணிக்க முதலியார்னு சொல்லி, கம்யூனிட்டி பேர் சொல்றேன்னு நினைக்காதீங்க, அவர் பேர் அப்படிதான் அடையாளம். ஒரு சங்ககிரியில இருந்து அந்த வைகுண்டம்னு ஒரு ஊர் இருக்கும், சங்ககிரி டோல்கேட் பக்கத்துல, அங்க இருக்கிற ஊர்ல அவர் இருந்தாரு. அவர் எனக்கு 2015 ஜாமக்கோல் அமிர்தலிங்கம்னு ஒரு ஐயா இருந்தார். அவர் எங்களுடைய குருநாதர் சிவதாசன் ரவிசாரை வச்சு சங்ககிரியில வகுப்பு போட்டாரு. அப்ப நான் அவர்கிட்ட படிக்க போனப்ப அவருடைய அறிமுகம் கிடைச்சி அவர்கிட்ட போய் நான் கத்துக்கிட்டேன். இதை கிட்டத்தட்ட 3 மாசம் நான் அப்ப 2015 செவர்லெட்ல 2015 மகேந்திரா ஃபைனான்ஸ்ல யூஸ்டு கார் மேனேஜர், அதாவது யூஸ்டு கார் பழைய பயன்படுத்த கார்லாம் பர்ச்சேசிங் பண்ணுவேன். அதை எடுத்து அதை செகண்ட்ஸ்ல விற்கிறதுக்கான எவ்வளவு வண்டி போகும் அந்த ஒர்க் பண்ணும்போது ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் 3 மாசம் போய் கத்துக்கிட்டது. நஷ்ட ஜோதிடம் இப்பதான் கோவிட் டைம்ல தான், 2021 செகண்ட் கோவிட் அப்ப அவர் இறந்துட்டாரு.
கோவிட்ல இருக்கல அந்த டைம்ல வந்து கொஞ்சம் ஹார்ட்ல ப்ராப்ளம், ஹாஸ்பிட்டல் போனா கோவிட் பிரச்சனை இருக்குன்னு சொல்லிட்டு வீட்லயே மருந்து முதல்ல சாப்பிட்டு இறந்துட்டாரு. ஸோ அந்த மெத்தேடு படி இவருடைய ஜாதகங்கள் கணிக்கப்பட்டிருக்கு. இந்த மாதிரி எல்லா ஜாதகமும் கணிக்கப்பட்டிருக்கு. இதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா இப்ப வந்து விழுப்புரம்னு வச்சுக்கோங்களேன். இப்ப வந்து அரக்கோணம் ஜெகத் ரட்சகன் சார், ஆரணியில தெரியும், சென்னை சென்ட்ரல் மத்திய சென்னையில இவர் தயாநிதி மாறன் சார், சென்னை சவுத்துல கலாநிதி வீராசாமி, சென்னை நார்த்ல இப்படி வந்து மேக்சிமம் வந்து பாத்தீங்க அப்படின்னா சிதம்பரம் விசிகா தொல் திருமாவளம் சார் அவருடைய அண்ணனுடைய டேட்டா பர்த் கிடையாது, இதுல நெட்ல கிடைக்கும். கோயம்புத்தூர்ல பொன் பாலகணபதியா அவரு பிஜேபியில அண்ணாமலை சார் ஒரிஜினல் ஜாதகமா என்கிட்ட இருக்கு, வேற மூலமா கிடைச்சது. அதே மாதிரி சிங்கே ராமச்சந்திரன், இப்படி ஒவ்வொருத்தருக்கும் பாத்தீங்கன்னா இப்ப இதுல அரக்கோணம் ஆரணி சென்னை சென்ட்ரல் இந்த மாதிரி ஏற்கனவே இந்த எம்பியோட எல்லா டேட்டா பர்த்துமே விக்கிபீடியால இருக்கு. கள்ளக்குறிச்சி ஆகட்டும், காஞ்சிபுரம் ஆகட்டும், கன்னியாகுமரி பொன்னாராயணா ஆகட்டும், விஜய் வசந்தா ஆகட்டும், 2 பேர்ல ஒரிஜினல் டேட்டா இருக்கு. இப்ப கரூர்ல ஜோதிமணி அக்கா ஆகட்டும், கிருஷ்ணகிரில என்னோட கிளைண்ட் தான் நிக்கிறாப்புல கோபிநாத் பிஜேபியில, சாரி காங்கிரஸ்ல. அதே மாதிரி மதுரையில வந்து பாத்தீங்கன்னா சு வெங்கடேசன் சாரு, ஆப்போசிட்ல இருக்கக்கூடிய சரவணன் சாரு, பிஜேபி இருக்கக்கூடிய நபர், அவங்களுடைய டேட்டா பர்த் மேக்சிமம் என்கிட்ட கிட்டத்தட்ட நாமக்கல், நீலகிரி, பொள்ளாச்சி, ராமநாதபுரம், சேலம், சிவகங்கை, இப்படி ஸ்ரீபெரும்புதூர், தென்காசி, அவரோட தென்காசியில நயனார் ஒரிஜினல் ஜாதகமே இருக்கு, தூத்துக்குடியில கனிமொழி அக்காவது இருக்கு. ஸோ திருச்சிராப்பள்ளியில இப்படி முக்கியமான ஒரு 40 தொகுதியில 22 தொகுதியினுடைய வேட்பாளருடைய டேட்டா பர்த் கிடைச்சிருக்கு. ஒரு சில தொகுதிகளில் உண்மையான டேட்டா பர்த் எனக்கு தெரியும், ஏன்னா அவங்க கிட்ட ஒரு தடவை நான் ஜாதகம் பார்த்திருக்கேன். அவங்களுடைய டேட்டா நான் மேக்சிமம் இந்த அரசியல்வாதிங்க ஜாதகத்துல நோட் போட்டு வைப்பேன், இந்த மாதிரி என்னைக்கு தேவைப்படும் சொல்லிட்டு. நோட்னா அவன் ஜாதகம் நோட் இல்ல, ஒரு டைரியில அவன் டேட்டா பர்த், டைம் ஆஃப் பர்த், பிளேஸ் ஆஃப் பர்த், எந்த ஊர்ல பிறந்தாங்க அப்படின்றத நான் எழுதி வச்சுக்குவேன். அந்த அடிப்படையில் பார்க்கும்போது இந்த 40 தொகுதிகளில் கிட்டத்தட்ட வந்து ஒரு 15 தொகுதிக்கு ஒரிஜினல் டேட்டா, ஒரு 10-13 கரெக்டா இருக்கு, மீதி பூரா நஷ்ட ஜாதகம் எடுத்திருக்கேன். இப்போ ஒரு சில தொகுதிகளில் பிரச்சனை இருக்கு. என்ன பிரச்சனை அப்படின்னா, இப்ப விழுப்புரம் எடுத்துக்கிட்டோம்னா திமுகவோட கேண்டிடேட்டோட டேட்டா பர்த்தும் கிடைக்கல, ஏன்னா ஒரு புதுமுகம். அதே மாதிரி ஏடிஎம்கேலையும் கிடைக்கல. இந்த மாதிரி தொகுதிகள் என்ன பண்ணிருக்கேன்னா, அவங்க எலெக்ஷன் கமிஷன் வெப்சைட்ல வந்து பாத்தீங்கன்னா ஃபார்ம் 27 அப்டேட் பண்ணுவாங்க, அதாவது அஃபிடவிட். அவங்க வந்து ஒரு 20 ரூபா பத்திரத்துல அவங்களுடைய பேரு, அவங்களுடைய வாக்காளர் அட்டை, பேன் கார்டு, ஓட்டர் ஐடி, அவங்களுடைய டிரைவிங் லைசன்ஸ், அவங்களுடைய பேங்க் அந்த முதல் அட்டை, அப்போ அவங்களுடைய அசட்டு, அவங்க மேல கிரிமினல் கேஸ் என்னென்ன இருக்குது, அவங்க ஸ்பௌஸுக்கு என்னென்ன சொத்து இருக்குன்னு சொல்லிட்டு எல்லாமே அஃபிடவிட் தாக்கல் பண்ணுவாங்க. அஃபிடவிட்ன்றது இந்த ஓரளவுக்கு அரசியல் தெரிஞ்சவங்களுக்கு தெரியும். ஃபார்ம் இந்த வேட்புமனு தாக்கல் பண்ணுவாங்க, அதை அப்படியே ஸ்கேன் பண்ணி எலெக்ஷன் கமிஷன் வெப்சைட்ல கிடைக்கும். அது யார் வேணா எடுத்துக்கலாம், அதுக்கு எந்த விதமான யார் வேணா எடுத்துக்கலாம். ஸோ நீங்க எலெக்ஷன் கமிஷன் வெப்சைட்ல போயிட்டு தமிழ்நாடு ஜெனரல் எலெக்ஷன் கொடுத்துட்டு அதுல 2024 தமிழ்நாடு கொடுத்துட்டு அதுல எந்த தொகுதின்னு போட்டீங்கன்னா அதுல இருக்க எல்லாத்துலயுமே வரும். நான் எல்லாத்தையும் எடுக்கல, நான் வந்து வெற்றி பெறக்கூடிய வாய்ப்புள்ளவர்கள் பார்த்ததுல 3 தான். சும்மா எல்லாத்தையும் போட்டு குழப்பிட்டோம்னா வீடியோ போட முடியாது. அதனால நான் திமுக கூட்டணி, அதிமுக கூட்டணி, ஒரு 15-20 தொகுதிகள்ல பிஜேபி கூட்டணி, கிட்டத்தட்ட ஒரு 22 தொகுதிகள்ல பிஜேபி கூட்டணியும் சேர்த்து வச்சிருக்கேன். இப்ப இந்த 3 இவங்க 3ல யாரும் ஒருத்தர் ஜெயிப்பாங்க. நம்ம நாம் தமிழரை ஒமிட் பண்றேன், நான் அவங்க பேரை மற்றவங்க போடுறதுலாம் இல்ல. நான் அண்ணன் சீமான் அண்ணன் மேல எனக்கு மிகுந்த மரியாதை உண்டு. என்னுடைய பேச்சுகளே பாத்தீங்கன்னா அவருடைய சாயல் கொஞ்சமாச்சும் தெரியும். ஏன்னா அவருடைய வீடியோஸ் அதிகமா ஐபிஎல் மேட்ச், இந்த மற்ற மேட்சஸ் எல்லாம் நடக்கும் போது அந்த ஒரு 15 ஓவர் 10 ஓவருக்கு அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா நான் அந்த புக்ஸ் லாஸ்ட் கட்னு சொல்லுவாங்க 20 பைசா வரைக்கும், அதை நான் வெயிட் பண்ணும் பொழுது அவருடைய வீடியோ மேக்ஸிமம் கேப், என்னுடைய ரீல்ஸை தள்ளிங்கன்னா 10 ரீல்ஸ் 2 ரீல்ஸ் அண்ணா ரீல்ஸ் தான் வரும். ஸோ அந்த அளவுக்கு அவர் மேல பட்டு இருக்கு. பட் ஆனா எலெக்ஷன்ல அவர் ஜெயிக்கிறோம், அவங்க கட்சி ஜெயிக்குமா அப்படின்றது வந்து பாத்தீங்கன்னா அரசியல் ரீதியா வாய்ப்புகள் கம்மி. அடுத்த எலெக்ஷன்ல மேபி ஜெயிக்கலாம், இந்த எலெக்ஷன்ல வாய்ப்பு கம்மின்றதுனால இந்த திமுக கூட்டணி, அதிமுக கூட்டணி, பிஜேபி கூட்டணி இவங்களுடைய ஜாதகத்துல யார் வெற்றி பெறுவதற்கான வாய்ப்பு இருக்குன்னு தான் போட்டிருக்கேன். ஸோ இதுல எனக்கு தெரிஞ்சு பாத்தீங்கன்னா அந்த விக்கிபீடியால கொடுக்குற டேட்டா பொறுத்தும் சரி மேக்சிமம் சேமா தான் இருக்கு. இப்போ சில பேருக்கு வந்து பாத்தீங்கன்னா உண்மையான ஜாதகம் வேறையா இருக்கும், ஆனா வந்து அபிஷியல் ஸ்கூல்ல கொடுக்கறது வேறையா இருக்கும். அந்த மாதிரி ஏதாவது 1-2 வந்ததுன்னா அந்த தொகுதிகள் தப்பாகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். ஆனா மேக்சிமம் என்னால முடிஞ்ச எஃபோர்ட் போட்டிருக்கேன். ஒரு 15ல இருந்து 18 தொகுதி. இப்ப இந்த வேலூர்ல ஒரிஜினல் ஜாதகம் என்கிட்ட இருக்குது. வேலூர்ல கண்டிப்பா அவர் இதுதான் ஜெயிப்பாருன்னா அவங்க உறுதியா ஜெயிப்பாங்க. அந்த மாதிரி ஒரு 13 தொகுதி 14 தொகுதியில உறுதியா ஜெயிப்பாங்க. மீதி இருக்கக்கூடிய ஒரு 15 தொகுதி 16 தொகுதி வந்து பாத்தீங்கன்னா அந்த அஃபிடவிட்ல, அதாவது அவங்க வேட்புமனு தாக்கல் பண்ணாங்க பாத்தீங்களா, அதுல கிடைச்ச டேட்டா வச்சு போட்டிருக்கேன். ஸோ அதுவும் மேக்சிமம் கரெக்டா வரும், தப்பா போறதுக்கு வாய்ப்பு இல்லை. ஒரு 6 தொகுதி மட்டும்தான் வந்து பாத்தீங்கன்னா ஜனவரி 1 1970ன்றாங்க. உண்மையிலே ஒரு ஜனவரியில பிறந்திருப்பாரா, ஜனவரி 1ஆம் தேதி பிறந்திருப்பாங்களா? ஒருத்தர் வந்து ஜனவரி 1 1962 போட்டிருக்காங்க. மேபி அவர் 1962ல பிறந்திருப்பாரு. சரியான டேட்டா பர்த் இல்லாமனால ஸ்கூல்ல படிக்கும் போது அது ஆதார் கார்டுல 1 கொடுத்துருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு 4-5 தொகுதி மட்டும் தான் எனக்கு பயமா இருக்கு. ஸோ அந்த 4-5 தொகுதியில மட்டும்
நஷ்ட ஜாதகமும் என்னால கணிக்க முடியல, இதுதான் ஒரிஜினல் டைட்டன் வச்சு கணிக்க முடியல. அதனால அங்க உள்ள நம்ம வாடிக்கையாளருக்கு நம்ம Facebookல எல்லாம் போட்டு சில பேரோட டேட்டா பர்த் கலெக்ட் பண்ணியிருக்கேன். அப்படி ஒரு 4-5 கலெக்ட் கிடைச்சிருக்கு. ஸோ அதை வச்சு போடுறேன். ஸோ மேக்சிமம் 40 தொகுதியில் ஒரு 32 தொகுதி உறுதியா என்னால நம்ப முடியும். அதாவது ஜெயிக்குமா ஜெயிக்கான்றது இறைவன் கையில தான் இருக்கு. ஆனா என்னால ஒரு உறுதியா கான்பிடண்டா சொல்ல முடிஞ்சது. ஒரு 6 தொகுதி மட்டும் இந்த மாதிரி கிளைண்ட், அதாவது என்கிட்ட தெரிஞ்சவங்க கிட்ட கேட்டு வாங்கியிருக்கேன். ஒரு சில தொகுதிகளில் மட்டும் பிரசன்னம் போட்டிருக்கேன். ஸோ மேக்சிமம் எல்லாமே நான் 40 தொகுதி பண்ணணுன்ற நோக்கத்தோட சில தொகுதி ரிஸ்க் எடுத்து பண்ணியிருக்கேன். ஸோ ஆஸ் பர் நாம்ஸ் சட்டப்படி ஜூன் 1ஆம் தேதி மாலை 6 மணிக்கு 40 தொகுதியில் வரும். இப்போ வந்து ஒரு வீடியோவை நான் போட போறேன். ஸோ இது எப்படி கணிக்கப்பட்டதுன்னு உங்களுக்கு தெரியுன்றதுக்காக தான் இந்த வீடியோ. ஸோ பெரும்பான்மை ஒரு 15 தொகுதி வரைக்கும் உண்மையான ஜாதகம் மூலம் கணிக்கப்பட்டது. மீதி ஒரு 16 ஜாதகம் நஷ்ட ஜாதகம் முறைப்படி அவங்களுடைய அஃபிடவிட் தாக்கல் பண்ணாங்கல்ல, அதுல கிடைக்கக்கூடிய வாக்காளர் அடையாள அட்டை. இப்போ வந்து உதாரணத்துக்கு சேலம் தொகுதியில ஏடிஎம்கேல விக்னேஷன் இருக்காப்ல, அவருடைய அஃபிடவிட் தாக்கல் பண்ணதுல 3 ஆதார் கார்டு, ஓட்டர் ஐடி, பேன் கார்டு எல்லாத்துலயும் ஒரே டேட்டா பொறுத்தா வருது. அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா நம்ம கள்ளக்குறிச்சி குமரகுரு சார், ஸோ அவங்களெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா நான் முக்கியமான சோர்ஸ் மூலியமா வாங்கியிருக்கேன். ஸோ மேக்ஸிமம் ஆனஸ்டா ஒர்க் பண்ணியிருக்கேன். ரிசல்ட்டு உங்களுக்கு 4ஆம் தேதி தெரியும். ஸோ என் வீடியோ 1ஆம் தேதி வரும். ஒரு 72 மணி நேரம் ரிசல்ட்டுக்கு முன்னாடி வரும். ஸோ எந்த இன்டென்ஷனும் எனக்கு கிடையாது. எந்த கட்சி ஜெயிக்கணும், இந்த கட்சி ஜெயிக்கிறதுக்காக நான் ஓட்டு கேட்கல. ஏன்னா ஓட்டு எல்லாம் போட்டு முடிச்சாச்சு. என் வீடியோவால ஒரு ஓட்டு கூட மாறாது. ஸோ அதனால என்னுடைய நோக்கம் ஒரு கட்சிக்காக ஆதரவா வீடியோ போடுவது கிடையாது, ஒரு கட்சிக்காக வாக்கு சேகரிப்பதில்லை.